நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலுமே சரி, உங்களோட கோல்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த உலகமே உங்களோட கதைய கேட்கும். 30 டேஸ் 30 யுபிஎஸ்சி ஸ்டோரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னா, கோவிந்த் ஜெய்ஸ்வால். அவர் பிறந்ததும் வாரணாசியில உள்ள ஒரு சின்ன ஸ்லம்ல அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட கோல் ஐஏஎஸ் ஆகணும்னு. ஆனா வெளியே சொன்னா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட மனசுல இருந்துச்சு. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டு வெயிலையும் மழையிலையும் ரிக்ஷா ஓட்டிட்டு நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும். சோ இந்த ஏழ்மை இந்த பாவர்ட்டில இருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி என்னன்னா படிக்கணும். அதை ஸ்ட்ராங்கா நம்பினாரு நம்மளோட கோவிந்த். சோ அதனால கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தாரு. காசு இல்ல, புக்ஸ் வாங்க சரியான நிலைமை இல்ல, படிக்கிற இடம் இல்ல, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலுமே வந்து அவர் ஸ்ட்ராங்கா போக்கஸ்டா இருந்தார். ஏன்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னா உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கா இல்லையா, அந்த டிட்டர்மினேஷன் உங்களோட குவாலிஃபிகேஷன். இதை ஸ்ட்ராங்கா நம்பின கோவிந்துக்கு ஒரு நாள் இந்த கதை வந்து உண்மையாச்சு. 2006 ஆல் இந்தியா 48th ரேங்க் ஜெயிச்சு அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். இதோட வாரணாசி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஒரே செலிப்ரேஷன். எல்லாருமே சொன்னாங்க ஒரு ரிக்ஷா புல்லர்ஸ்ல இருந்து ஒரு பையன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏழ்மை வந்து நம்மளோட நிலைமை மட்டும்தான், ஆனா நம்மளோட அடையாளம் இல்லை. ஆனா நம்மளோட அடையாளம் எதுவாகும்னா நீங்க ஆகிற சக்சஸ் மட்டும்தான். நம்மளோட கோவிந்த் சொல்ற வார்த்தைகளை பார்த்தோம்னா, சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் அகேன்ஸ்ட் இன்இக்வாலிட்டி.